இங்கு பெட்டிங் எதுவும் நடைபெறுவதில்லை. இது முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே. இதில் கொடுக்கும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்தை மட்டுமே பொருந்தும். நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்டிங் யூசர் 2.0 கேரளா லாட்ரி. 17/6/24 திங்கக்கிழமை கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா வின்வின் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 7 கணக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 16/6 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா 0/6/5 நண்பா. சரிங்களா, இதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 1/6 கொடுத்துருந்தோம். 1 இல்லாட்டி 1 பவர் 6 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த 6ங்கிறது வந்து ஒரு அருமையான வின்னிங் நண்பா ஆல் போர்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 1 3 6, பி போர்டில் 8 2, சி போர்டில் 7 4 9 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏ போர்டில் வந்து அந்த அது முன்னாடி ட்ரிபிள்ஸ் தான் வந்துருந்துச்சு. அது முன்னாடி சைபர் தான் வந்துருந்துச்சு. இந்த சைபர் திருப்பி இறங்காது அப்படிங்கிறதுனால தான் நான் 1 3 6 கொடுத்துருந்தேன். பட் ஆனால் அப்படியே இறங்கிருச்சு. பி போர்டில் தான் 6 வந்துச்சு. பட் ஆனால் எனக்கு ஏ போர்டில் தான் 6 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் அப்படி கொடுத்துருந்தேன். பட் ஆனால் டோட்டலாக இந்த சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரிங்களா, இந்த சிங்கிள் போர்டு தப்பானாலே மோஸ்ட்லி நமக்கு வின்னிங் வராது நண்பா. ஆல் போர்டு மட்டும் தான் நம்மளால் வின்னிங் கொடுக்க முடிஞ்சிச்சு. சரி, நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல கெஸ்ஸிங் எடுத்து வச்சுருக்கேன். கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நண்பா 0 கொடுக்குறேன் நண்பா. அது வந்து ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படிங்கிறதுல அந்த 7 தான் வருங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு கெஸ்ஸிங் எடுக்கிறப்போ. அதை கொடுக்குறேன். இன்னொரு சைபர் இறங்கும், 3வது நாள் ஒரு சைபர் இறங்கணும், அப்படி தான் கெஸ்ஸிங் வருது பார்ப்போம். அதுக்காக ஒரு சைபர் ஒரு 7 கொடுத்துருக்கேன். ஒரு வின்னிங் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பா. கன்ஃபார்ம் ஒரு வின்னிங் வரும் அப்படின்னு எனக்கு தெரியுது ஆல் போர்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தா சிங்கிள் போர்டில் என்ன நம்பர் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 1 6, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 9 7. ஒரு வேளை இந்த 5ங்கிறது பவரில் சைபராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஏன்னா ஒரு வேளை 3வது நாள் சைபர் இறக்குறப்போ எனக்கு வந்து ஏ போர்டில் தான் ஒன்று டேரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பி போர்டில் வந்து 5 வரும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை பவரில் சைபராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 8, 8 பவர் 3 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. பட் 3 கெஸ்ஸிங்கில் எடுத்து வச்சுருக்கேன். 8 3 சரிங்களா, அது பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா. 6 8 3 தான் நம்ம சி போர்டு கெஸ்ஸிங். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான 2 டிஜிட் கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஏபிபிசிஎஸ்சிக்கான 2 டிஜிட் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 15 19 17 16 18 13 76 78 73 93 73 93 10 நண்பா. சரிங்களா, இந்த தான் நம்ம ஏபிபிசிஎஸ்சி 2 டிஜிட் கெஸ்ஸிங். இதிலிருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் கம்மி பண்ணி தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறேன். வேறு ஏதாவது சிங்கிள் போர்டு நீங்கள் மாற்றி எதாவது எடுத்துனாலும் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இந்த எப்படி இந்த 1 சைபர் வந்துச்சுன்னு கேட்காதீங்க. ஏன்னா 1 ஏ போர்டில் வரும், அந்த பி போர்டில் வந்து 5 பவராக வர வாய்ப்பு இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த 1 சைபர் வந்து எல்லா மாதமும் இறங்கும். ஏதோ ஒரு மாதம் மிஸ் ஆகும். இன்னும் அந்த 1 சைபர் வரல, ஒரு வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு. வேணால் பாருங்கள். சரிங்களா நண்பா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் பார்க்கலாம்.
ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 158 103 096 09 093 176 178 173 076 078 நண்பா. சரிங்களா, இதான் நம்ம ஏபிசிக்கான 3D கெஸ்ஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாஸ்கர் நம்பர் பார்க்கலாம். சைபர் 53 156 098 நண்பா. சரிங்களா, இதான் நம்ம பெஸ்ட்டு பாக்ஸான நம்பர். நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோயிங் நம்பர் சொல்லியிருந்தோம். எனக்கு வந்து ட்ரா நம்பரும் பார்த்திங்கன்னா 77 வருமா அப்படிங்கிறத பாருங்கள். நான் இன்னொரு டைம் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஃபாலோயிங் நம்பர். அந்த 77 மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வரும். சரிங்களா, அதுக்காக தான் திருப்பி ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணுறேன். வாயில் சொல்லுவேன், பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு அந்த 77ங்கன்னா டேரெக்டாக அந்த 77 வைப்பானா. ஏன்னா முன்னாடி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 6-5-6க்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே 5-6-5 அப்படியே பிசியில் பாஸ் ஆகிருக்கு. திருப்பி மறுபடியும் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, அதனால் சொல்கிறேன். ஃபாலோயிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போலில் 71 17 77 நண்பா. சரிங்களா, இந்த ஃபாலோயிங் நம்பர் தொடர்ந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தவங்கள நாளைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும், அது வேறு விஷயம். பட் நாளைக்கு வர்றதுங்கிற ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. திருப்பி ஒரு டபுள் இந்த ட்ரா நம்பர் ஒரு 77 இறக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, உங்கள் கெஸ்ஸிங் வந்து தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். பட் இது ஃபாலோயிங் நம்பர் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. வீடியோ பிடிச்சா அவங்க லைக் பண்ணிங்க நண்பா. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க நண்பா, தேங்க்யூ.